அனைவருக்கும் வணக்கம். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா அற்புதமான பௌர்ணமியில் வியாழக்கிழமை நாள் விநாயகருக்கு பூஜை செஞ்சு வாராகி அம்மனுக்கும் சிறப்பான முறையில் பூஜை செஞ்சாங்க. இந்த பூஜையை எடுத்து நடத்துனது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கப்பன் ஆசாரி, அவரோட மகன் வெங்கடேசன் ஆசாரி ஒர்க் ஷாப். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை கட்டினது அங்கப்பன் ஆசாரி அவர்கள் தான். ஸோ தொடர்ந்து அந்த பூஜையெல்லாம் அவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இந்த விநாயகர் கோயிலுக்கும் சரி, வாராகி அம்மன் இப்போ ரீசெண்டாக கட்டி அருமையான ஒரு பூஜையெல்லாம் ஏற்பாடு பண்ணி பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் அத்தனை பேரும் கோயிலுக்கு வாங்க. வியாழக்கிழமை கண்டால் சிறப்பான பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இப்போ நடத்திட்டு இருக்கிறது அவரோட இளைய மகன் ராஜா அவர்கள் சிறப்பான முறையில் இந்த பூஜையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த வாராகி அம்மனுக்கும் விநாயகருக்கும் பூஜை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோ மேலே நான் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்றைக்கு அனுமதி கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அன்றைக்கி உங்களோட பூஜை கொடுக்கலாம். சரிங்களா? வாராகி பூஜை பற்றி நாம் சொல்லி தெரியணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா வாராகி அம்மனோட சக்தி என்னங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்குமே தெரியும். ஸோ நீங்கள் இளம்பிள்ளையில் நம்ம வாராகி அம்மன் கோயில் கட்டியிருக்காங்கிறதுக்கு ஒரு சில மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்கள் மூலிமா யாருக்காவது ஒருத்தருக்காவது பலன் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம இப்போ மேக் பண்ணி கொடுத்துருக்குறோம். பூஜை உங்களுக்கு என்ன வகையில் பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் அவங்கள்ட்ட கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா இந்த பூஜைக்கு ஆகக்கூடிய இதெல்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க. அல்லது பணமாவோ பொருளாவோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே அந்த பூஜைக்கெலாம் ரெடி பண்ணிடுவாங்க. சரிங்களா? இப்போ வாங்க, விநாயகருக்கு பூஜை முடிஞ்சு பாருங்கள் எப்படி அலங்காரம் பண்ணி அழகாக இருக்காருன்னு சொல்லி பாருங்கள். அடுத்து பாருங்கள், நம்ம அப்படியே காட்டுறேன். அடுத்து வாராகி அம்மனுக்கும் கீழே பிரதிஷ்டை சிலையும் இருக்குது, பெரிய சிலையும் இருக்குது. அதுக்கும் அலங்காரம் பண்ணி அழகாக காட்டியிருக்காங்க. அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லாம் தொடர்ந்து இந்த பூஜை நடக்கும். வியாழக்கிழமைகளில் சிறப்பான பூஜைகள் நடந்துகிட்ருக்கும். நன்றி, வணக்கம்.